கிச்சனில் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு நான் 8 எக்கு வச்சுருக்கேங்க. கூடவே வெங்காயம், தக்காளி பழம், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு, தனியாத்தூள், காஷ்மீரி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது மசாலாவுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது புளியில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடலாங்க. இப்போ நம்ம மசாலாக்களை அரைச்சாச்சு. அது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதிலே தண்ணி கொஞ்சம் கலக்கி அதே இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். செக்கு கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா சுடட்டுங்க. நல்லா சுட்டுருச்சு நமக்கு எண்ணெய். இப்போ இதில் ஒரு பட்டை, 5 லவங்கம் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரியும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கணுங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாங்க. இப்போது வதங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கி வந்துடுங்க. இது பிகினர்ஸ்க்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் மூடி போடாமலே இந்த மாதிரி வதக்கி காட்டுறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு.
இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்கு. கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் அடி பிடிச்சிருங்க. நம்ம மசாலாக்கள் போட்ட உடனே நல்லா பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலாக்கெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நமக்கு கொதித்து வரட்டும் இந்த மசாலாக்கள். இப்போ கொதிச்சிருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கொதித்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ரிச்சாக தூக்கி கொடுக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த தேங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரே சமயத்தில் தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது தாங்க நமக்கு அந்த அளவு நமக்கு கரெக்டாக நமக்கு வரும். சைட்லலாம் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு இந்த குழம்பு. இந்த அளவுக்கு கொதிக்கும்போது நமக்கு நல்லா வாசனை வருங்க. இப்போ சைட்லலாம் சரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு எக்காக உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் நான் டைரெக்டாகவே உடச்சி ஊற்றுறேங்க. அப்படியே உங்களால் டக்குன்னு உடச்சி ஊற்ற முடியலன்னா ஒரு பவுலில் நீங்கள் ஆல்ரெடி உடச்சி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இதில் ஊற்றிடலாம். இப்போ டக்கு டக்குன்னு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடலாங்க. ஒரு எக்கு உடச்சி ஊற்றுன இடத்துல இன்னொரு எக்கு நம்ம உடச்சி ஊற்றக்கூடாது. எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த வெள்ளை கலரில் கூடு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எக்கு உடச்சி ஊற்றின இடம் நமக்கு நல்லா தெரியும். இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிச்சு வருங்க. உடனே கிண்டிடாதீங்க, அது கலந்து வந்துடும். பாருங்கள், உள்ளே இருக்கிற எக்கு நல்லா வெந்து வரும். இதை நீங்கள் வந்து மூடி போட்டு, இப்போ எக்கு உடச்சி ஊற்றிட்டு உடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் தெரியணுன்றதுக்காக தான் நான் மூடி போடாமல் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கொதிக்குது. சிம்மில் வச்சுக்கிட்டு செய்வோம். இதை
பாருங்கள், நல்லா எக்கெல்லாம் மேலே பபிள்ஸாக வந்துருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடியில் கொஞ்சம் அழகாக திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தால் கரெக்டாக அது வெந்துருங்க. இந்த மாதிரி இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஜென்டிலாக கிண்டி விடுங்க, உடஞ்சிட போகுது. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நல்லா மேட்சாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். சிம்மில் இருக்கணுங்க இந்த சமயத்தில்.